இந்த பஞ்சு வந்து கடையில் விற்கிறத விட நல்லா நின்று எரியும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பஞ்சு நம்மளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் வாங்கிறதுக்கு பதிலாக. சஸ்டைனபிள் லைஃபுக்கு இந்த மாதிரி நம்மளே வளர்த்து நம்மளே திரியெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ளவர்லேயே நம்ம டீ போட்டு குடிச்சிக்கலாம். பொரியல் தட்டை பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்கலாம், பொரியல் பண்ணலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே வந்து பச்சை வெரைட்டியும் இருக்குது, சிகப்பு வெரைட்டியும் இருக்குது. ரெண்டுமே நல்லா சுவையாக இருக்கும். மோஸ்ட்லி நாங்கள் சாம்பார், கூட்டு, பொரியல் இது எல்லாமே பண்ணுவோம். இது ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். முதல்ல தோட்டம் வளர்க்குறவங்க எல்லாருமே இந்த போட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி. மற்ற பிளான்ட்லாம் நிறைய பூச்சி வரும், ஆனால் இது வந்து பூச்சி தாக்குதல் ரொம்ப கம்மியாக இருக்கும். நல்லா ஈல்டு கொடுக்கும். இது ஒரே ஒரு கொடி தான் இருக்குது. சராசரியாக வாரத்தில் ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி பறிச்சிக்கலாம். நம்ம 4-5 கொடி வச்சோம்னா ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு வந்து அறுவடை கிடைக்கும்.